கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட மக்களின் கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இது குறித்த விவரங்களை களத்தில் இருக்கும் செய்தியாளர் குணசேகரன் வழங்க கேட்கலாம். குணசேகரன், விவரங்களை பதிவு செய்யுங்க. மேற்கு மாவட்ட மக்களினுடைய நீண்டகால எதிர்பார்ப்பு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இன்று நிறைவேறி இருக்கின்றது. இந்த திட்டத்தை இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கின்றார். பவானி ஆற்றில் வரக்கூடிய உபரி நீரை நீரேற்று பாசனம் மூலமாக, நீரேற்று திட்டத்தின் மூலமாக குளம் குட்டைகளுக்கு நிரப்புவதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் அடிப்படையில் பவானியில் அருகே இருக்கக்கூடிய காளிங்கராயன் பாளையத்தில் ஒரு நீரேற்று நிலையம் அமைக்கப்பட்டு அதற்கு அடுத்தபடியாக நல்லகவுண்டன் பாளையம், திருவாச்சி, எம்மாம்பூண்டி, அன்னூர் என ஒரு 6 இடங்களில் நீரேற்று நிலையங்கள் மூலமாக அதனை சுற்றி இருக்கக்கூடிய 1045 குளம் குட்டைகளுக்கு இந்த தண்ணீரை, பவானி ஆற்றினுடைய உபரி நீரை கொண்டு சென்று குளம் குட்டைகளை நிரப்பி நிலத்தடி நீரை செறிவூட்டுவதன் மூலமாக அந்த பகுதி முழுமையாக செழிப்படைய செய்வதுதான் இந்த திட்டம். இந்த திட்டம் முழுமையாக 1916 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த திட்டம் இன்று அமலுக்கு வந்திருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார். அந்த திட்டத்தினுடைய தொடக்க விழா நிகழ்ச்சி தான் தற்பொழுது காளிங்கராயன் பாளையத்தில் இருக்கிற முதலாவது நீரேற்று நிலையத்தில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அமைச்சர்கள் முத்துசாமி, சாமிநாதன் மற்றும் ஈரோடு, திருப்பூர், கோவை 3 மாவட்ட ஆட்சியர்கள், 3 மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாய சங்க பிரதிநிதிகளும் ஏராளமானோர் ரொம்ப ஆர்வத்தோடு இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் 357 குளங்கள், திருப்பூரில் 424 குளங்கள், கோவையில் 264 குளங்கள் என மொத்தமாக 1045 குளங்கள் பயன்பெற இருக்கின்றன. ஒரு 11 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட வறட்சியான பகுதிகள் முழுமையாக செழிப்படைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புடன் இந்த விவசாயிகள் இந்த திட்டத்தினுடைய தொடக்க விழா நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். இருக்கக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். சார், நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க? இப்போ இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? இந்த திட்டம் வருவதனால எந்த மாதிரியான பயன் உங்களுக்கு கிடைக்கும்? எவ்வளவு எதிர்பார்ப்போட? வெள்ளிங்கிரிங்க, அன்னூர் பகுதியை சேர்ந்தவன், அவிநாசி அத்திக்கடவு கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். இன்றைக்கு எங்களுடைய 70 ஆண்டு கால கோரிக்கை இன்றைக்கு நிறைவேறிக்கிறது என்பதில் எங்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. நீண்ட நெடிய போராட்டம் இது. இந்த 3 மாவட்டத்திலே வறட்சி பகுதியாக இருக்கின்ற ஒரு 10 ஒன்றியங்களிலே முழுமையாக இருக்கின்ற குளங்குட்டைகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் நீர் நிரப்பப்படுகிறது. இது பவானி ஆற்றினுடைய உபரி நீரை கொண்டு நிரப்புவதனால் எங்க நிலமெல்லாம் பார்த்தீங்கன்னா 1200 அடி 1500 அடி கீழே நம்மளுடைய குடிநீர் கீழே சென்றுருச்சு, நிலத்தடி நீர். இன்னைக்கு அதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு பிரகாசமாக தெரியுது. இன்னைக்கு உபரியா போற தண்ணீரை எடுத்து எங்க பகுதியில் குளங்குட்டைகளுக்கு நிரப்புவதன் வாயிலாக இந்த வறண்டு பாலைவனம் ஆகிவிடும் என்று அச்சப்பட்ட எங்களுடைய பகுதி இனி வயல்வெளிகளாக மாறும் என்கிற ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கிறது. இதற்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க? உங்களுடைய குளம் குட்டைகளுக்கு இந்த தண்ணி எவ்வளவு குளங்களுக்கு அந்த பகுதிக்கு கிடைக்க இருக்கு? நான் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பகுதியை சார்ந்தவங்க. அத்திக்கடவு வேலுநாச்சியார் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தி. எங்களுடைய 65 ஆண்டுகால கனவு திட்டம் இது. அவிநாசி அத்திக்கடவு திட்டம் மூலமாக எங்களுடைய 1045 குளம் குட்டைகளுக்கு நீர் நிரப்பக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இன்றைக்கு உருவாகியிருக்கு. கனவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கு அது நனவு திட்டமாக எங்கள் கனவுகள் மெய்ப்பட இருக்கக்கூடிய தருணத்தை இன்னும் சில மணித்துணிகளை நாங்கள் பார்க்க இருக்கோம். இதனால் என்னாகும் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய நிலத்தடியில் இருக்கக்கூடிய நீர்மட்டமானது உயரும். இது ஒரு குடிநீர் திட்டம் கிடையாது, நிலத்தடி நீர் செறிவூட்டக்கூடிய ஒரு அருமையான திட்டம். தமிழகத்தில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுறது இந்திய அளவில் ஒரு முன்னோடி திட்டமாக இந்த திட்டம் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இதே மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய வளப்படுத்தக்கூடிய ஆறுகள் பல இணைக்கப்படணும். குளங்குட்டைகளுக்கு நீரேற்றக்கூடிய இந்த திட்டம் மாதிரி வளமான பகுதிகளாக, வறண்ட பகுதிகளெல்லாம் மாறுறதுக்கு இது ஒரு முன்னோடி திட்டமாக இருக்கும். இதனால் பல்லுயிர் பெருக்கம் ஏற்படும். விவசாய மக்கள் எல்லாரும் இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு சூழலில் இருக்கவங்க. கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட உபரி தொழில்கள் வளர்ச்சி அடையும். குறிப்பாக பெண்களுக்கு நீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது. அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு இன்றைக்கு நாங்கள் நகர்ந்திருக்கோம். இதுக்காக உழைத்திட்ட அனைத்து அமைச்சர் பெருமக்கள், எங்களுடைய போராட்ட குழு உறுப்பினர்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னெடுப்பு எடுத்த எங்களுடைய முன்னோர்கள் எல்லாருக்குமே நாங்கள் இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிய முன்னாள் அமைச்சர் எடப்பாடியார் முதல்வர் அவர்களுக்கும், இன்றைக்கு இந்த திட்டத்தை எங்களுடைய கனவுகள் மெய்ப்பட ஒரு அற்புதமான திட்டத்தை திறந்து வைக்க இருக்கின்ற நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை அனைவரின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இப்போ பெருந்துறை பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க. இந்த சோதனை ஓட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நடந்துச்சு? உங்கள் குளங்களுக்கு இந்த சோதனை ஓட்டத்தில் தண்ணியெல்லாம் வந்துடுச்சா? இப்போ எப்படி இருக்குது இந்த தருணம்? இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் பெருந்துறையிலேருந்து திருமூர்த்தி. நிறைய நாள் சோதனை ஓட்டத்தில் வந்ததில் எங்களுக்கு பயனுள்ள வகையில் இப்போ கிணத்துல ஒரு 30 அடி அளவில் மேலே தண்ணி வந்திருக்குங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் இருக்கோம். முதல்வர் அவர்களுக்கு மிக்க நன்றி. இவர்கள் கூறியதைப் போலத்தான் இந்த பகுதியினுடைய மிக நீண்டகால எதிர்பார்ப்பு திட்டமான இந்த திட்டம் இன்று அமலுக்கு வருவது இவர்களுடைய ஒரு பெரும் வரவேற்பையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னோடி திட்டமாக, ஒரு நீரேற்று பாசனத்தில் ஒரு முதல் திட்டமாக இந்த திட்டம் பார்க்கப்படுகின்றது. இந்த திட்டத்தினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சியிலும் ஆர்வத்தோடு அந்த விவசாயிகள் பங்கேற்றிருப்பதை நம்மால் காண முடிகிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.